எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதோட 2வது பகுதி, செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் எனக்கு போன ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு செகண்ட் பார்ட் எப்போ விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி கேட்டாங்க. அதனால் இந்த வேலைகளுக்கு நடுவில் இன்றைக்கி செகண்ட் பார்ட்டை பற்றி இன்றைக்கி பேசுறதுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வெப்சைட் பார்க்க போகிறோம்னு சொன்னால் Upwork அப்படிங்கிற வெப்சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட பேர் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் odesk.com அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருந்தது. odesk.com odesk.com இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி upwork.com upwork.com அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடணும். பொதுவாக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வெளியில் ஒரு இடத்துல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட வீட்லேயே ஆன்லைனில் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஜாப் கிடைக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் வேலை பார்த்தாலே உங்களுக்கு மாதம் நீங்கள் 50,000 60,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் தப்பான ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீங்கள் வெளியில் எப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயுமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். யாருமே உங்களுக்கு பணத்தை ஃப்ரீயாக தர மாட்டாங்க இல்லையா? இப்போ அதுதான் நிஜமான சைக்காலஜி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கவும் என்னென்னா நம்ம வெளியில் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக வெளியில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே வித்தியாசமே. இப்போ இதில் என்னென்னலாம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே upwork.com போனோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ரௌஸ் இருக்கும், ஹபிட் ஒர்க்ஸு, சைனப்பு, லாகின், இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இதில் உள்ள ஜாப்ஸ்லாம் நான் சொன்னேன். வெப் டெவலப்பர்ஸு, மொபைல் டெவலப்பிங்கு, டிசைனர், கிரியேட்டிவ், ரைட்டர்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம பார்ப்போம். ஏன்னா எடுத்ததுமே இது பார்த்ததுமே புரியாது. ஏன்னா முதல்ல நான் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் உள்ள நிறைய விஷயம் எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு இது மேலே சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். நிறைய இது பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்காது. நம்ம நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அதுக்கு தகுந்த மணி தர மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பணம் நம்மளுக்கு சேர்றதுல ரொம்ப சிரமம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு டவுட்ஸ் இருந்தது. இது எல்லாமே நான் ஒர்க் பண்ண எனக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இது எல்லாமே கரெக்டு தான். இப்போ நம்மளுக்கு இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே மணி வரும்போதே கரெக்டாக ஒரு சேனல், ஒரு கரெக்டான சேனல் வழியாக பேங்க் மூலியமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி அப்படி தான் நம்ம உள்ளே கொண்டு வரோம். அதனால் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கெட் த ஜாப் டன் ரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி ஹையர் பண்ணுறாங்க, பேமெண்ட் எப்படி, இந்த மாதிரி நிறையலாம் இதில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது சும்மா ஜஸ்ட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மணி எப்படி கொண்டு வராங்க, டாலர்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே டாலர்ஸில் தான் இது பண்ணுவோம், கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதில் நீங்கள் பேபால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது மூலிமா கொண்டு வரலாம். இல்லை என்கிட்ட பேபால் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு உங்கள் பணம் சேர்ந்துடும். இந்த மாதிரி தான். இப்போது இதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் நான் முன்னாடியே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இங்கே போகணும், அதாவது இந்த இடத்துக்கு போகணும். அதாவது Upwork சைன்அப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும். இதில் ஐ வாண்ட் டு ஹையர் ஏ ஃப்ரீலான்சர், ஐ எம் லுக்கிங் ஃபார் ஏ ஆன்லைன் ஒர்க்கு, இது ரெண்டுமே இருக்கும். அதாவது Upworkங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு ஆளும் தேடிக்கலாம், அதே சமயம் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கும். இப்போது இதில் நம்ம ஹையர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் இப்போ பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட்டு ஆன்லைன் ஒர்க்குக்கு ஆள் வேணும் அப்படின்னு மட்டும் தான் அதாவது நான் ஒர்க் பண்ண வர்றேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆன்லைன் ஒர்க்கு, சரி ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தோம்னு சொன்னோம்னா அடுத்தது நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, உங்கள் லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, கண்ட்ரி கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு ஏதோ ஒரு யூசர் நேம் இந்த இடத்துல, உங்கள் பாஸ்வேர்டு, எப்படி நீங்கள் Upwork யார் மூலியமாக கேட்டீங்க, சர்ச் இன்ஜினில் தேடினீங்களா, இல்லை ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னாங்களா, பிளாக் ஃபோர்மில் ஏதாவது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க கொஷின்ஸு.
அப்புறம் இந்த லெட்டர்ஸ் இங்கே காட்டியிருக்காங்கல்ல, இதை கரெக்டாக அந்த லெட்டர்ஸ் அடிச்சுட்டு இங்கே எஸ் அண்டர்ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்துட வேண்டியதான். கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். இந்த upwork.com பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்கள் 2 அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இப்போது அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜஸ் இருக்கும். இந்த பேஜுக்குள்ள வந்து இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆல் வெப்பு மொபைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர்லாம் தயாரிப்பாங்க. அவங்களே சொந்தமாக உட்காந்து செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாப்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த கேட்டகரியில் போய் பார்க்கலாம். சில பேருக்கு அனிமேஷன் நல்லா வரும், அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த கேட்டகரியில் போய்ட்டு அவங்களோட ஜாப்ஸ் பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா லோகோ நல்லா டிசைன் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை சார் இதெல்லாம் எங்களுக்கு வரவே வராது, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்மள மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்களுக்குலாம் என்ன நம்ம பண்ணலாம், இந்த இடத்துல வெப் ரிசர்ச்னு இருக்குது பாருங்கள், அது பண்ணலாம். அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரின்னு ஒன்று பாருங்கள், அது பண்ணலாம். சில அட்மின் சப்போர்ட்டும்பாங்க, இது பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வர்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா எழுதுவாங்க, நல்லா எழுதக்கூடிய ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரைட்டிங் டைப்பில் போகலாம். ஆல் ரைட்டிங் ஜாப்ஸ் இருக்குது, ஆர்டிக்கல் ரைட்டிங். இது எல்லாமே ஆர்டிக்கல் ரைட்டிங் நம்ம கட்டுரை எழுதுறோம்ல, அதே ஆங்கிலத்தில் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும் கட்டுரை. இது வந்து எடிட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எழுதின கட்டுரை வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இது எல்லாமே நல்லா ஹை பேயிங் ஜாப் தான். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறாங்க. டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே அவங்க என்ன லாங்குவேஜ் கேட்குறாங்களோ மாற்றணும். இப்போ இங்கிலீஷில் இருக்கும், சைனீஸில் மாற்றி கொடுங்கம்பாங்க. இல்லை ஒருவேளை சைனீஸில் இருக்குன்னா அது இங்கிலீஷில் மாற்றி கொடுங்க, ஜெர்மனில் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாமே நல்ல இது ஜாப்ஸு. இதில் உள்ள மேக்ஸிமமான ஜாப்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இல்லைனா உங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்லு ஒன்று இருந்து அந்த ஸ்கில்லை வச்சு தான் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுமே தெரியாதவங்க உள்ளே வந்து திடீர்னு வந்து இங்கே ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம்னா முடியாது. ஒரு வெப் டிசைனிங் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இதில் ஒர்க் பண்ணலாம். எனக்கு ஒரு மாடலிங் பண்ண தெரியும், மாடலிங் சொன்னால் கேடு, 3D கேடு, ஆட்டோ கேடு, இந்த மாதிரி ப்ரோஇ, இதில் எனக்கு எதாவது மாடல் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது. ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது டேட்டா என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஜாப்ஸ் வரும், இருந்தாலும் நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக சம்பாதிக்க முடியாது. மிஞ்சி போனால் என்ன ஒரு 2000 3000 இந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. இப்போ இந்த அனிமேஷனு, கிராஃபிக் டிசைன்லாம் பாருங்களேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு 20,000 30,000 கிடைக்கிற மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் வந்து நான் இந்த அனிமேஷனுக்குள்ளே போகிறேன். அனிமேஷனுக்குள்ளே இதில் இப்போ என்ன காட்டுவாங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அனிமேஷனில். பாருங்களேன், 2D அனிமேட்டர் எக்ஸ்பிளைனர் வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருக்காங்க யாரோ. அப்புறம் வந்து அனிமேஷன் ஃபாஸ்டான வந்து அனிமேஷன் ஃபார் ஸ்க்ரீன் எடடு, ஹோம் குட்ஸு, 3D அனிமேட்டர்ஸ், இது எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்டு, எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே இந்த மாதிரி எல்லோ கலர் சிம்பிள் இருக்குல்ல, சாரி க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலருக்கு சிம்பிள் என்னன்னு சொன்னால் இவங்களெல்லாம் வெரிஃபைடு கிளைண்ட் அப்படிம்பாங்க. வெரிஃபைடு கிளைண்ட்னு சொன்னால் இந்த கிளைண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன்கூட்டியே வந்து இவங்ககிட்ட வந்து யாருன்னு சொன்னால் இந்த ஓடஸ்கில் வந்து, அதாவது ஓடஸ்க்னால் அப்போர்க்கில் வந்து முன்னாடியே பணம் கட்டியிருப்பாங்க. அந்த பணத்துலேருந்து தான் இப்போ நம்மளுக்கு சம்பளமே வரப்போகுது. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை பாருங்களேன், கிளைண்ட் நியூன்னு இருக்குது பாருங்களேன், இதில் ஒன்றுமே இல்லை, இவங்க ஆக்சுவலாக பணம் கட்டல. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேளை உங்களுக்கு வந்து இவங்க வந்து பணம் கொடுக்காம உங்களுக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைண்ட்டோட பணம் ஆல்ரெடி அப்போர்க்கில் இருக்குது. அப்படி இருக்கிறனால இவங்க ஒன்றுமே பிரச்சனை பண்ண முடியாது. நீங்கள் இவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போர்க்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி டைப் பீப்புளுக்குலாம் வந்து நம்ம வந்து செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கிளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பணமே இல்லை. அப்படி இருந்தாலும் சில நேரத்தில் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ள பீப்புளும் சில நேரம்னு சொல்ல முடியாது, பல நேரங்களில் பணம் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கிளைண்ட் வந்து நியூ அப்படின்னு வரும்போதோ இல்லை இருந்தால் ஒன்றுமே இல்லாத போது, அதாவது ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் இல்லாத போது நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துட்டிங்களா, பார்த்த பிறகு என்னன்னா உள்ளே வந்து நீங்கள் ஓப்பன் நியூ டேப் கொடுத்து நான் உள்ளே போகிறேன்.
உள்ளே போனோம்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் வரும். ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சப்மிட் ப்ரொபோசல்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கா. அந்த பேஜில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் போயிட்டு சாரி ஒரு நிமிஷம், நான் வேறு ஒரு பேஜில் இருக்கேன். இதுதான் என்னோடய மெயின் பேஜுக்கு போகிறேன். இதுலேருந்து இந்த யூஆர்எலுக்கு வர முடியுமான்னு தெரியல. அதனால் அங்கே என்ன யூஆர்எல் கிடைக்குதோ அதுக்குள்ளேயே போயிடும். ஓகே, இப்போ இதில் சும்மா போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பிஸ்னஸ் இமெயில் லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா இப்படி வந்துச்சா. இப்போ இதுக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க 3 ஃப்ரீலான்சர்ஸ் வேணுமா. 3 ஃப்ரீலான்சர்னால் இந்த மாதிரி நம்ம மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம்ல, இவங்கெல்லாம் ஃப்ரீலான்சர்ஸ். இப்போ சப்மிட் ப்ரொபோசல் கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுக்கலாம். ஆகுது கொடுத்தாச்சா. இங்கே இந்த இடத்துல பில்லிங் ரேட்டில் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு 1 ஹவருக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு பணம் நீங்கள் கேட்குறீங்களோ அது இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து ஓடஸ்கோட கமிஷன் போட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கமிஷன் வேணும். இப்போ எனக்கு ஒரு நேரத்துக்கு $20 வேணும் அப்படின்னு சொன்னால் கேட்கலாம். இல்லை எனக்கு $20 வேணாம், எனக்கு $1 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இல்லை ஒரு $3 வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இதுவோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிறது இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் கவர் லெட்டர் அடித்து அனுப்பணும். கவர் லெட்டர்னு சொன்னால் என்ன எதுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் எடுத்துக்கணும், என்கிட்ட உள்ள என்னென்ன ஸ்கில் இருக்குது, என்னென்ன ஜாபுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் சிலதான் சொல்லணும். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கேள்வி இருந்தால் அதையும் நீங்கள் கேட்டுடலாம். இந்த இடத்துல எல்லாம் கேட்டுடலாம். கேட்டுட்டு வேணா இதை அட்டாச்மெண்ட் வைக்கிறதா மாதிரி இருந்தால் நான் இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் வைக்கலாம். அட்டாச்மெண்ட்னா யாருக்கு தேவைப்படும்னா, சில பேர் இந்த டிரான்ஸ்லேட் எல்லா ஜாபுக்குமே தேவைப்படும். ஆக்சுவலாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ லோகோ டிசைனிங் கம்பெனிக்காக ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த கிளைண்ட் எப்படியும் உங்களோட நீங்கள் முன்னாடி செஞ்ச லோகோஸ் வந்து அவர் எதுவும் பார்க்கறதுக்கு விரும்புவார்ல. அதை நீங்கள் இதுலேயே ப்ரௌஸ் பண்ணி இதுலேயே விட அனுப்பி வச்சிங்கன்னு வச்சுங்களேன். அந்த அட்டாச்மெண்ட் போட்டு நீங்கள் ஏற்கனவே பண்ண லோகோஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னு வச்சுங்களேன். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ளீஸிங்காக இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஜாப் வரதுக்கான சான்ஸ் உண்டு. ப்ரப்போசல் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். இதை விட இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக அப்போர்க்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. அதாவது ஓரளவுக்காவது, ஜஸ்ட்டு ரொம்ப பேச முடியலனா கூட ஓரளவுக்கு பேசுவேன். ஓரளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியும். வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு எல்லா வெப்சைட்டுமே நல்லா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். இமெயில் ஒழுங்காக செக் பண்ண தெரியும். திரும்ப இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ண தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு பேசிக் திங்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட ஸ்கைப்பும் நீங்கள் வந்து ரொம்ப அவசியம். ஸ்கைப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது இது ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். ஏன்னா ஸ்கைப்பில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த வரக்கூடிய கிளைண்ட்டு, இப்போது நீங்கள் இதை ப்ரப்போசல் வந்து அனுப்பிச்சிட்டு வச்சிங்களேன், அந்த கிளைண்ட் வந்து உங்களோட ப்ரப்போசல் வந்து ஓகே, இந்த பையன் நம்ம செலக்ட் பண்ணுவோம், அந்த பொண்ணை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்கைப்பில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஸ்கைப்பில் ஒரு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து சேட் பண்ண வருவார். வீடியோ காலிங் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து இமெயிலே முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இல்லை நம்ம ஸ்கைப்பில் சேட் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ராஜெக்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஸ்கைப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும், ஒரு மீடியமாக இருக்கும். அதுதான் இதுலேயே ஒரு மெசேஜ் செக்ஷன் கூட இருக்குது. இந்த மெசேஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே மெசேஜ்லாம் முன்னாடி வந்து நான் இதில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம், இப்போ நான் இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வேலை நிறையா இருக்கிறதுனால, படிப்பு வேலைலாம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ்லாம் வந்து அப்போ பெருசாக நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. எல்லாமே இமெயிலேயே நிறைய பார்த்துப்போம். இப்போ இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நம்ம இமெயிலெலாம், நம்ம ஜிமெயிலெலாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த லெவலில் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. அதனால் இப்போது மேக்ஸிமமான எல்லா கிளைண்ட்ஸுமே இதிலேயே வந்து
இது பண்ணிடுறாங்க. அதாவது இமெயில்ஸ்லாம் அனுப்பி எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. என்னோட பழைய இமெயில்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் அப்படியே போட்டோம். சரி, ஓகேங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்போர்க்குள்ளே போங்க. ஃபைனலாக முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்போர்க்குள்ளே போங்க. போயிட்டு சைன்அப் பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ண பிறகு உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஃபோட்டோஸ் வந்து வைக்கும்போது கொஞ்சம் சிரிச்ச முகமாக வைங்க. நான் ரொம்ப முன்னாடி வச்சேன், அது ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பிக்சர்ஸு. அதில் கொஞ்சம் நீங்கள் சிரிக்கிற மாதிரி, கொஞ்சம் பார்த்தவொடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எடிட் யுவர் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஐ வாண்ட் ஒர்க்னு சொல்லி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ப்ரொஃபைல் போய்ட்டு எடிட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைலில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிக்சர் வைக்கிறது, உங்கள் வீட்டு அட்ரஸ் கொண்டுலாம் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் அனுப்பணும் இல்லையா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குல்ல, அதனால் இது பண்ணுறதுக்காக. அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஹெட்டிங் கொடுத்துக்கணும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வெப் டிராஃபிக் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆப் ப்ரமோஷன், அந்த ஆட் போஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாத மாதிரியே இருக்கலாம். வெப் டிராஃபிக் ஸ்பெஷலிஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெப் டிராஃபிக் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வெப்சைட்டுக்கு வந்து பீப்புள் எல்லாத்துக்கும் இது இப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தினால பீப்புள்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. அதுதான் வெப் டிராஃபிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிம்பாங்க. ஆப் ப்ரமோஷனுங்கிறது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, தமிழில் செயலிகள்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஆப் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்லாம் ப்ரொமோட் பண்ணுறது, ஆட்லாம் போஸ்ட் பண்ணி விடுறது. இப்போ OLXல போய்ட்டு ஆடை போஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் ஆள் எடுப்பான். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீ இந்த ஆடை போய்ட்டு சென்னை OLXல போய்ட்டு நீ போஸ்ட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி, அதை வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட் பண்ணது, அதில் ஒரு $6 முன்னாடி ஏர்ன் பண்ணது. அப்புறம் ஃபோரம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, ரிசர்ச்னால் ஒன்றும் கிடையாது, ஜென்ரலாக வந்து அந்த ஃபோரம்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு 100 ஃபோரம் எடுத்து கொடுங்கன்னாங்க. அந்த சமயம் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு $20 அந்த ஃபோரம் எடுத்து கொடுத்ததுக்கு. இது அவங்களோட கமெண்ட்டு. இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணோம், அதை வெரி குயிக்கு, ஹெல்ப்ஃபுல் அண்ட் கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்மளை பற்றி ரிவ்யூ பண்ணுறது, இது எல்லாமே. இந்த ரிவ்யூ எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்ல ரிவ்யூவாக வாங்கணும். இப்போது நீங்கள் நல்ல ரிவ்யூ வாங்கலன்னு சொன்னால் அடுத்து வர கிளைண்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது பார்ப்பாங்க, சரி இவர் என்ன ரிவ்யூ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து 2, 3ன்னு வாங்கின்னு வச்சுக்கலாம், ஓவரால் ரிவ்யூவில் உங்களுக்கு அது அவ்வளோதான் நல்லா இருக்காது. அது எல்லாமே 5ன்னு இருந்தாலே கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இது 3 தான் ரேட்டிங் வந்துச்சு. ஆனால் $10 ஏர்ன் பண்ணதில்ல. இது கொஞ்சம் அதிகம். மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் அட்வர்டைஸிங், இதில் ஒரு $109 ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட $3 per ஹவருக்கு வீதம் போட்டு $109, $110 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணேன். ஒரு டாலர் வந்து இன்றைக்கி வந்து $65, $63 போயிட்டுருக்கு. அது பார்த்துங்க. நான் முன்னாடி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு $50 அந்த டைமில் போகும். அந்த மாதிரி நிறைய அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் தான், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு அந்த வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நான் சொன்னபடி ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ண முயற்சி பண்ணுங்கள். முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அங்கேயும் போயிட்டு சுற்றி தேடி கற்றுக்குங்க. ஒன்றுத்தையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும், யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு இது பண்ண முடியாது. அதனால் இதுலேயே நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நாலேஜ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு புரியாத வந்து நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் கூகுள்லேயும் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எனக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இங்கே சொல்கிறது சில நேரத்தில் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குன்னு கூட சில நேரம் சொல்லுவாங்க. இப்போ இது கூட நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இதுவே எனக்கு புரியல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தொடக்கத்தில் இது சுத்தமாக எதுவுமே புரியாது தான். அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். இது என்னன்னே தெரியாது, இது எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுன்னு தெரியாது, உள்ளே போனோம்னா எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு தெரியாது. அது எல்லாமே தெரியாது தான். இப்போது எல்லாத்தையும் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஒன்றுத்தையும்லாம் சொல்லி தர முடியாது. அதை நம்ம தான் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு இதில் ரொம்ப நிறைய சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக எனக்கு ஏதாவது
எனக்கு நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்தலாம். கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துனீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு இது பண்ணுவேன். அப்படி இல்லைனா என்னோடய வெப்சைட் வந்து tamilexplore.com, அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணலாம். தற்காலிகமாக இப்போதைக்கு வெப்சைட் டவுனில் இருக்குது. ஆனால் இது எப்படியும் கொஞ்ச நாளில் வெப்சைட் வந்து சீக்கிரமாக இதாகிடும். அதில் என்னோடய நம்பர்ஸ் கூட இருக்குது. நம்பர் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். அதனால் இந்த சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி இன்னொரு சைட்டு கூட இருக்குது. ஈலான்ஸ்னு கூட ஒரு சைட் ஒன்று இருக்குது. அதுவும் அப்படியே இதே தான். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஈலான்ஸ். இதுவும் அப்போர்க் கம்பெனி, அந்த upwork.com சொன்னால அதே கம்பெனி தான் இந்த சைட்டையும் வாங்கியிருக்காங்க. இதுவும் அதுவும் ரெண்டுமே சேம் தான். அதை பாருங்களேன், அப்போர்க் இது இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது. அதனால் ரெண்டு கம்பெனியுமே ஒரே சேம் தான். இது ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்முங்க, அவ்வளோதாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி ஒர்க் பண்ணலாம். ஒர்க்லாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்றைக்கு விட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேர்த்துரும். அந்த பேங்க் அக்கௌண்ட் விஷயம், அது எப்படி செட்டப் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு பெரிய செட்டப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வேணும்னு சொன்னால் நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் செக் பண்ணலாம், எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை இணைக்கிறது அப்படின்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்போர்க்லேயும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப உங்களுக்கு முடியலையா, எனக்கு எப்போனாலும் நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து பாருங்கள். தென் வந்து என்ன சொல்கிறது, தெரியாத விஷயங்களை என்கிட்ட கேளுங்க, இதை பற்றி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் அதை பற்றி தெரிஞ்சதுன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாக இருந்தாலும் சரி தான், எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக அதை பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியே போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.